பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அர்ஜுன் குட்டி, என்னடா நீயும் அத்தை பொண்ணு எந்திரிச்சு நிக்கிறீங்க? ஆமா பாரு, ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னு. எங்கடா உன் தங்கச்சியை காணோம்? அவளும் எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணிருக்கணுமே நேரம். அப்பா தூக்கிட்டு போயிட்டாரா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவளை இங்க காணோம். இல்லைன்னா இங்க இருந்திருக்க மாட்டாரா? ஆமா, அப்பா தான் தூக்கிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா ரெண்டும் பாத்தியா, ஃபர்ஸ்ட் விழுந்துச்சு, இப்ப எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணிட்டாங்க. என்ன அர்ஜுன், இப்பதான்டா நீயும் இசைய பிறந்த மாதிரி இருக்கானே, இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டீங்க பாருங்களேன். சூப்பர் டாடி. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஸ்கூலே போக ஆரம்பிச்சிருவீங்க போல. எவ்வளவு சீக்கிரம் ஆன மாதிரி இருக்குலடி. ஆமாண்டி, மாசம் எவ்வளவு சீக்கிரம் ஓடிடுச்சுல. இப்பதான் பேர் சுட்டு விழா வச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இவங்க தவழ்ந்து எந்திரிச்சு நிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்டி, இன்னும் கொஞ்ச நாள் போனா நடக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. அர்ஜுன் குட்டி, நடக்கலாமா? ஆமா இசை, நீயும் தான் நடக்கலாமா? அம்மா கையை பிடிச்சி ரெண்டு பேரும் நடக்கலாமா? என்ன அர்ஜுன், என்னடா நடக்கலாமா? என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிற? அப்ப சாருக்கு நடக்க விருப்பம் இல்ல போலே. அதுதாண்டி, ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லனா வாய் அமைதியாவே இருந்துக்கறாங்க. நம்ம சொல்றது புரியுதோ புரியலையோப்பா, கேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. ஆமாண்டி. குட்டி அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? என்னடா அம்மாவை அப்படி பாக்குற? அம்மா கையை பிடிச்சிட்டேன்னு கோவமா? இருந்தாலும் இருக்கும்டி. ரெண்டு பேரும் பத்துக்கு டேபிள பிடிச்சி எந்திரிச்சு நிக்கிறாங்க. டேபிள் கீழே சாஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? அதுதான் அர்ஜுன் குட்டி டேபிள் எடுத்து வச்சேன். அதுக்கு போய் பாருங்க சார், கோவமா இருக்கீங்க. ஆனாலும் நீயும் அப்பா மாதிரிடா. ஆமா, கோவம் அதிகமா வருது பாரு. நம்ம ஏதாவது சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்றானே பத்தியா? அந்த டேபிளே ஆடிட்டு இருக்கு. அத பிடிச்சிட்டுங்க ரெண்டும் எந்திரிச்சு நினைச்சுங்கன்னு வைங்களேன், அது தாங்கவே தாங்காதீ. அது அந்த சைடு எங்கேயாவது விழுந்தா கூட பரவாயில்ல, இப்படி சாஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? அதுதான் அர்ஜுன் குட்டி அம்மா டேபிள் எடுத்து போட்டுட்டேன். அம்மா பக்கத்துல எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். அம்மா கையை பிடிச்சுக்கிறேன், நீங்க எந்திரிச்சு நின்னுங்க. ஆமா குட்டி, ரெண்டு பேத்துக்கும் புரியுதா புரியலையா? அம்மா பாதுகாப்பா பிடிப்பல்ல, அதனாலதான்டா. ஓய் குட்டி, அழகா எந்திரிச்சு நிக்கிறீங்களே. என்ன இசை, இங்க பாரு இசை, அழகா பாப்பா எந்திரிச்சு நிக்கிறீங்க. அம்மா கையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நிக்கிறீங்களா? அம்மா கையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நின்னுங்க. எங்கடா உன் அப்பா எங்க? உன் அப்பா இத பார்க்கவே மாட்டேங்கிறாரு பாரு. அதே தாண்டி, எந்திரிச்சு நிக்கும் போது பார்க்க மாட்டேங்கிறாங்க. குட்டி ஃபர்ஸ்ட் டைம் எந்திரிச்சு நிக்கிறான். எங்கடா உன் அன்பப்பா? உன் அன்பப்பா இத பார்க்கணும் தானே, எங்க போனாரு? ரெண்டு பேத்தையும் காணோம். ரெண்டு பேரும் வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வெளியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு நிக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு நின்று நான் பார்க்கவே இல்லையேன்னு மட்டும் சொல்லுவாங்கடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட திட்டுவாங்க. என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்னு வாங்க. ஆமா, எங்க கூப்பிடுறது, எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆமா, மித்தவங்களும் எங்கடி? ஐஷு பிரியாவை குழந்தைங்களை பாத்துக்க சொன்னேன். அப்புறம் அருண் வந்தாரு, காலேஜ்ல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போயிருக்காங்க. அப்புறம் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றது, அவங்க வெளியில உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓ, எல்லாரும் வெளியிலயா? அப்ப குருமாமா அவரும் வெளியில தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லனா பிரியா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டிட்டு போயிருக்காரோ என்னமோ தெரியலடி. சரி விடு, அவங்க எல்லாம் வெளியில உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு தாண்டி தெரியல, உனக்கு கூட எல்லாம் தெரிஞ்சிருக்க பாரு. நீ கிச்சன்ல இருந்தியா? என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனாங்க. கிச்சனுக்கு எல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இருந்தாலும் நம்ம கை கால் சும்மா இருக்குமா? நம்ம போயிட்டோம் கிச்சனுக்கு. அதான் அப்படியே சாம்பார் வச்சலான்னு உன்ட்டி அப்படியே வந்து சொன்னேன். சரி, அதான் அவங்க வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே, எப்படியா அவங்க வந்தாலும் half an hourல முடிச்சிருவாங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டுமே. அம்மா, நான் கேட்கணும்னு நினைச்சேன்டி. என்னடி, இந்த அத்தைக்கு நம்மளெல்லாம் பார்க்கணும்னு இப்ப வரைக்குமே தோணலையாடி? நம்மள வந்து பார்க்கல, குழந்தைங்கள கூட வந்து பார்க்கல. அவங்களுக்கும் இவங்க பேரும் பேத்தி மாதிரி தானே, ஏண்டி வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க? ஷாய பாக்குறாங்க, ஹரிய பாக்குறாங்க. ஏன் நம்ம குழந்தையெல்லாம் உங்களுக்கு தெரியலையா கண்ணுக்கு? பார்க்க கூடாதுன்னு இருக்காங்களா? அவங்க கிட்ட என்னடி சொல்ல முடியும்? தயவு செஞ்சு அவங்கள பத்தி பேசாது. ஏண்டி, என்ன சிக்கோவமா? குழந்தைங்கள பார்க்க வராதனால? அதுவும் இருக்கு, இன்னொரு விஷயமும் இருக்கு. விடு, அதே இன்னொரு விஷயம். அது விடுடி, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல, உனக்கே அத்தை மேலேயும் மைனா மேலேயும் இவ்வளவு கோவம்? நார்மலா நாங்க கோவப்பட்டாலே நீ திட்டுவ, அவங்களும் நம்ம குடும்பம் தானே, ஏன் கோவப்படணும் நீ பேசுவ. இப்ப என்னமோ அவங்கள பத்தி பேசவே முடியல உன் முன்னாடி. அந்த அளவுக்கு நீ கோவப்பட்டு பேசுறடி. அப்படி என்னதாண்டி விஷயம்? உனக்கே தெரிஞ்சிச்சுன்னா நீயும் கோவப்படுவ. எனக்கு அவங்கள பத்தி பேச விருப்பம் இல்லடி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணா நான் அவங்க என் குடும்பம் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா அடுத்த என்னால முடியாது, சொல்லவும் முடியாது. விடு, இப்போ அவங்கள எனக்கு பார்த்தாலே கோவம் மட்டும்தான் வரும். அவங்கள என்னால விட முடியல சும்மா. ஓகே, இதுக்கு முன்னாடி ஏதோ ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம குடும்பம் தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சுடி. அந்த விஷயத்தினால என்னால வெளியில கூட வர முடியல. எப்படி என்னால அவங்கள மன்னிச்சு ஏத்துக்க முடியும்? அப்படி என்ன தாண்டி விஷயம், என்ன தாண்டி நடந்துச்சு? மைனா வந்து உன்கிட்ட ஏதாவது சண்டை போட்டாளா? அப்படியே வச்சுக்கோடி, என்கிட்ட வந்து சண்டை போட்டா அப்படியே வச்சுக்கோ, அதான் உண்மை. விடுடி, நல்ல மூட ஏண்டி கிடைக்கிற, அவளை பத்தி பேசவே கூடாதுன்னு நான் இருக்கேன். எவ்வளவு விஷயம் நடந்திருந்தாலும் ஒரு உயிரை கொல்ற உரிமை அவளுக்கு கிடையவே கிடையாது. ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் அவ செஞ்சிருக்கும் போது என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அவ நம்ம குடும்பம்ட்டு. ஏன்னா நம்ம குடும்பமா இருந்திருந்தா இவ்ளோ கீழெல்லாம் இறங்கி இருக்க மாட்டா கேவலமா. நீ என்னமோ சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுக்காக அவ ரொம்ப செஞ்சிருக்கா. இந்த வீட்டுல இருக்கவங்களை எப்படியெல்லாம் இது பண்ணலான்னு மைனாவும் சரி அத்தையும் சரி நிறைய பண்ணிருக்காங்க. என்னன்னு தெரியல, எதனால அவங்களுக்கு நம்ம குடும்பத்து மேல இவ்வளவு கோவம் தெரியல. நியாயப்படி பார்த்தா அவங்களும் நம்ம குடும்பம் தான். ஒரு சொத்துக்காக இவ்ளோ விஷயம் பண்ணணுமான்னு யோசிக்கும் போதெல்லாம் என்னால முடியலடி. ஒரு சொத்துக்காக பேரன் பேத்தி பையன் மருமகை எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. இப்ப வரைக்கும் வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி மாமா கூட அவங்க கூட பேசாம இருக்காரு. எனக்கு தெரியல, இவ்ளோ பேர் இருந்தும் அனாதையா இருக்காங்களே, அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு அவங்க பொண்ணு மட்டும் போதும். அவங்க பொண்ணு மட்டும் சந்தோஷமா இருந்தாலே அவங்களோட நினைப்பே இது மட்டும்தான். தனக்கு தான் பொண்ணு நல்லா இருக்கணும், தான் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. விடு, அத பத்தி எதுக்குடி பேசிட்டு. இல்லடி, என்னால முடியல. ஷாய் ஹரிய பார்க்க வராங்க, அவங்க பையனை பார்க்க வரதில்ல, அவங்க மருமகளை பார்க்க வரதில்ல, யாரையும் பார்க்க வரதில்ல. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களையாவது பார்க்க வரலாம்ல. பிறந்த அவங்க மேல என்னடி கோவமா இருக்க போது அவங்களுக்கு? நம்ம மேல இருக்க கோவத்தை நம்ம பிள்ளைங்க கிட்டே அவங்க காட்டுவாங்க. நீ பார்த்தல நம்ம அந்த வீட்ல இல்லாத போது ஐஷுவையும் பிரியாவையும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்கன்னு. கொஞ்ச நெஞ்ச டார்ச்சலா பண்ணாங்க. காலையில கிளாஸ் குத்த வச்சாங்க பிரியா ஐஷுக்கு. எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாத்தையும் வளர்த்திருக்காங்க. ஆனா வளர்த்த பொண்ணுக்கால ரத்த வருதுன்னு அவங்க நினைக்கலையே. அவ்வளவு பாவத்தை செஞ்சாங்கல்ல. அந்த அன்னைக்கெல்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல. அண்ணன் இல்லாம போயிருப்பானேன்னு சொல்லிட்டு எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. ஐஷுவும் சரி பிரியாவும் சரி, இவங்க மைண்ட்ல ஏதோ ஒண்ணு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்க போனாங்க. அன்னைக்கு போய் பார்த்து ஏதோ ஒரு மூலியமா அவங்க கிட்ட மிரட்டி இப்படியெல்லாம் அங்க நடந்துச்சுடி. அப்ப கூட இவங்களுக்கு எதுவுமே தோணாம மிரட்டாம இருந்ததா இன்னும் டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. நம்ம குடும்பத்தையே துரத்துனாங்க அவங்க. அவங்க எப்படி நம்ம பிள்ளைங்களை பார்க்க வருவாங்க? நீயே யோசிச்சு பாரு. எனக்கும் புரியுது, பார்க்க வர மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஈகோ இருக்குடி. அவங்களுக்கு தான் புரியல. மைனாக்கு கூடயுமா புரியல? ஏதோ அன்னைக்கு திரும்பி வந்து ஐஷுப்ரியா கிட்ட பேசினாங்கன்னு நினைச்சாங்க அவங்க. நான் சொல்றல, அவ திருந்த மாட்டா. நான் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் அவ திருந்த மாட்டா. என்னடி லூசுத்தனமா பேசுற? குழந்தைய வச்சுட்டு இப்படியே பேசிட்டு இருப்ப நீ? இல்ல, நான் சொல்றேன், நான் உண்மையதான் சொல்றேன். நான் என்னைக்கு அன்பை விட்டு போறனோ அப்பதான் அவ சந்தோஷமா இருப்பா. அதுவும் அன்பை விட்டு போயிடக்கூடாது, அன்பை விட்டு மொத்தமா போயிடணும்னு அவன் நினைக்கிறான். என்னை பத்தி அன்பை யோசிக்க கூடாது, திரும்பி அன்பை என் கூட வந்து சேர்ந்துருவானோன்னு அவன் நினைப்பா. அதனாலயே என்ன கொல்ல கூட அவன் முயற்சி செஞ்சிருப்பாடி. யாருக்கிட்டே தெரியும்? ஐயோ, தெரியாம பேசிட்டேன்டி. இந்த மாதிரி எல்லாம் பேசாத எனக்கு சமக்கோ வந்துரும். நான் உண்மையதான் சொல்றேன், அந்த மாதிரிதான் பண்ணுவா. அவள கடைசி வரைக்கும் நம்மள மாதிரி வரவே மாட்டாடி. அத்தையும் சரி மைனாவும் சரி நம்ம கூட வந்து சேரணும், நம்ம பிள்ளைங்களை பாத்துக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. அது நடக்கவே நடக்காது இந்த உலகத்துல. ஆமா, அது நடக்கவே நடக்காது. இப்ப வரைக்கும் மருமகளே ஏத்துக்கல அவங்க. அவங்க மருமகளுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு, அவங்களே ஏத்துக்கல அவங்க. இதுல நம்மளையே ஏத்துக்க போறாங்க, அண்ணியவே ஏத்துக்கல. நம்மளாம் யோசிச்சு கூட பார்க்க கூடாதுடி. அதேதான் நானும் சொல்றேன். அத்தையை பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சுன்னு வச்சுக்கோ, நமக்கு தான் பிரஷர் ஏறும். அவங்க என்ன நல்லா நிம்மதியா இருப்பாங்க, நமக்கு தான் பிரஷர் ஏறும். இப்ப வரைக்கும் சொல்றேன், நான் என் குழந்தை பிறந்ததுல இருந்து அத்தை ஃபேஸும் மைனா ஃபேஸும் எங்கேயும் பார்த்தது கிடையாது. அவங்கள நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்தா ஒரு 1 வீக் முன்னாடி வெளியில போயிருந்தாலும் நானும் ஜீவாவும் அப்ப பார்த்தோம். நானும் அவங்கள பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான்லாம் பார்க்க கூட மாட்டேன்டி. அந்த அளவுக்கு என்ன காயப்படுத்தி இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான், அந்த அளவுக்கு உன்னை காயப்படுத்தி இருக்காங்க தான். என்ன ஐஷுப்ரியாவோட உன்னதாண்டி ரொம்ப காயப்படுத்தி இருக்காங்க. ஆமாண்டி. அந்த பிரச்சனை இல்லாம இன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் யாரு செஞ்சான்னு கூட இப்போ வரைக்கும் கூட நீ சொல்ல மாட்டேங்கிற. ஏன் தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ ப்ளீஸ், அந்த ஆக்சிடென்ட் பத்தி பேசாத. மறந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன்டி, அதை பத்தி பேசாத. எப்போ பேசினாலும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறீ நீ. இல்லடி, எனக்கு அதை பத்தி பேசல விருப்பமே இல்ல. திரும்பி என் மைண்ட்குள்ள வந்து திரும்பி என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும். வேணா, ஒவ்வொரு நாளும் நான் செத்து பொழைச்சு வாழ்றதுக்கு நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். அதனால அதை பத்தி இந்த வீட்டுல தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. கொஞ்ச நாள் பேசாம இருந்தீங்க. நேத்து அப்படிதான் அம்மாவும் அத்தையும் வந்து கேக்குறாங்க. இன்னைக்கு நீயா பேசி வச்சுதான் என்கிட்ட வந்து கேக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நேத்து அம்மாவும் அத்தையும் வந்து கேட்டாங்களோ? ஆமா, அம்மாவும் அத்தையும் வந்து கேட்டாங்க. அதை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு பல டைம் சொல்லிட்டேன். இன்னதுக்காக இத்தனை மாசம் பேசாம இருந்தீங்க, திரும்பி ஆரம்பிச்சிட்டீங்களா? பேச வேணாம் ஸ்னேகா, அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். அதை பத்தி எல்லாம் பேசவே கூடாதுன்னு நான் இருக்கேன். அதனால வேணாண்டி, அதை பத்தி பேச வேணாம். சரி சரி, அத்தைய சொன்னாலும் கோவம், அந்த விஷயத்த பேசினாலும் கோவம் வர மாதிரி நடந்திருக்கேன். நான் என்ன பண்ண முடியும்?
இந்த நாளை ஸ்பாயில் பண்ண வேணாம். இவங்க எந்திரிச்சு நின்றுருக்காங்க, அதை பத்தி சந்தோஷமா இருக்கு. அத்தையை பத்தி எல்லாம் பேசவே வேணாம். அவங்கள ஒரு மனுஷனே இல்லடி, அவங்கள ஒரு மிருகம்டி. மிருகத்துக்கு கூட ஏதோ நன்றி இருக்கும். விடு, அவங்கள எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல, பாத்துக்கோயேன். சரி சரி விடு, அவங்களெல்லாம் லிஸ்ட்லயா எதுலயும் சேர்க்கவே கூடாது முதல்ல. அதான் சொல்ற, விட்டு அவங்க பத்தி எல்லாம் பேசவே வேணாம். விடு. எங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போனோம், இன்னும் வரலையா? தூக்கிட்டு போகும்போது அது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. சரி, அவங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு தூக்கிட்டு போயிருப்பாரு. விடு, ஆனா நீ விட்டு கொடுத்துருவியா? விடு. ஏய், எங்க சஞ்சு? எங்க என்கிட்ட கேக்குற? நானே இப்பதான் வெளியில இருந்து வந்தேன். சஞ்சு நீ தூக்கிட்டு போலையா? நான் என்ன விளையாடுறியானா? ஏன் உண்மையிலுமே நான் தூக்கிட்டு போல, குழந்தைங்களை பார்க்க தான் நானே வந்தேன். அன்பு விளையாடாத, சஞ்சு இங்க இல்ல. அன்பு அவ தூங்கிட்டு இருக்க போறா, பெட்ல பாத்தியா? டேய், 3 பேர் இங்க தான்டா விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க சேர் புடிச்சு எந்திரச்சு நின்னு விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் இங்க வந்தேன். சஞ்சு இல்ல, நான் நீ தூக்கிட்டு போயிருப்பேன்னு தான் நினைச்சேன். சஞ்சுவை நான் தூக்கிட்டு போலையே. உள்ளர்ல தேடினியா? இல்லடா, உள்ளார இருந்த நேரம் வந்திருப்பானே என் வாய்ஸ் கேட்டு. சஞ்சு குட்டி, சஞ்சு சஞ்சு, அப்பா கூப்பிடுற, எங்கடா இருக்க சஞ்சு? உய் குட்டி, இங்க வா இங்க வா. இருந்தாலும் உன் பொண்ணுக்கு கொழுப்பு ஜாஸ்தி தான்டா. நான் சவுண்ட் போட்டு வரல. உன் பொண்ணு எங்கடா இருந்தா? அதெல்லாம் என் பொண்ணு என் சவுண்ட் கேட்டா வந்துருவா. வா குட்டி, இங்க வா இங்க வா பாப்போ. உய் குட்டி, இங்க பாரு இங்க பாரு. ஸ்னேகா சௌமியா இங்க பாரு, அவ என் கைய பிடிச்சு எந்திரிச்சு நிக்கிறா. ஏன்பி இந்த குழந்தை மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்கு? இல்லப்பா, உங்க கைய பிடிச்சு நிக்கிறாங்க. ஏன் பாப்பா பாரு, ஓ பாப்பா. நம்ம பாப்பா பாரு எவ்வளவு அழகா எந்திரிச்சு நிக்கிறான்னு. அவளுக்கு உன் மேல ரொம்ப பாசம்டா. உன் வாய்ஸ் கேட்டா ஓடி வருது. அப்பா கையதான் புடிச்சு எந்திரிச்சு நிப்பேன்னு நினைக்கிறா பாத்தியா? நைட் எல்லாம் அப்பா தான் தூங்க வைக்கணும், அப்பா பக்கத்துல தான் தூங்கணும். நடத்துங்கடா நடத்துங்க. வேற என்ன, அப்பா பொண்ணு பாசம் தான். ஓ, இசை இருக்காளே, அவளும் போயிருப்பா. ஜீவாவை வேற காணுமா, அதை தாண்டி நிக்கிறா. உனக்கு அது 2 குழந்தைடி. சஞ்சு இல்லனா அர்ஜுன். எனக்கு பேரு இசை மட்டும்தான். இவளும் நைட் என் பக்கத்துல படுக்கவே மாட்டாளே. என் பக்கத்துல படுத்தா அழுக ஆரம்பிச்சிருவா. ஜீவா பக்கத்துல படுத்தா நல்லா தூங்குவா. அதெல்லாம் பொண்ணுன்னு இருந்தாலே அப்பா பொண்ணுதான் போ. இப்பதான் புரியுது நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு. ஆமாண்டி, இப்பதான் புரியுது. ஏய் குட்டி, சஞ்சு குட்டி. ஓய் சஞ்சு, இங்க பாரு அப்பாவை பாரு சஞ்சு. ஓய் சஞ்சு, வா வா அப்பா தூக்குறேன். சஞ்சு, அப்பாவை பார்த்து சிரிப்பு வருதா சஞ்சுக்கு? ஓய் சஞ்சு குட்டி. ரொம்ப பண்ணாதடா. ரொம்பலாம் இல்லம்மா. ஆனா ஜீவா எங்க? அவன் தான் போன் பேசிட்டு இருக்காமா, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவான். அப்படியாண்ணா? சரிண்ணா. சரி, நீங்க குழந்தைங்களை பாத்துக்கிறீங்களா? நாங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி, ஜீவா வந்தோடனே நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி அன்பு, நீ பாத்துக்கூடா. சேர புடிச்சு எந்திரிச்சு நிக்க பாப்பாங்க. சேர் விழுந்துற போது, சரியா? சரிம்மா சௌமியா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. 3 பேத்தையும் நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். பாத்துக்கிட்டீங்கன்னா சரிதான்ப்பா. செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தேரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. ஆமா சார், எதுக்கு இந்த ரோஸ்? அதுவா பொண்டாட்டி, இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் போயிருந்தல. ஆமா, காலையிலே சார் பிரேயர் பண்ணிட்டுலாம் போனீங்களே, சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு போனீங்களே, என்னாச்சு? அந்த குழந்தை ரொம்ப சூப்பரா இருக்கா. அப்படியா? ஆமா, அந்த குழந்தை ரொம்ப சூப்பரா இருக்கா. அவளுக்கு இனிமே ஒண்ணுமே ஆகாது. அந்த குழந்தையோட அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே சந்தோஷம். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓஹோ, உங்க வேண்டுதல் நடந்துருச்சப்போ. ஆமா, என்னோட வேண்டுதல் நடந்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாண்டா, இன்னைக்குதான் உன் மூஞ்சில ரொம்ப பயத்தையும் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷத்தையும் பார்க்க. ரொம்ப சின்ன குழந்தைல, அதனாலதான் நான் ரொம்பவே பயந்துட்டேன். அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்குதான் இந்த ரோசா சார்? ஆமா, அதுக்குதான் உனக்கு ரோஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல. முன்னாடி சாக்லேட், இப்ப ரோசா? இல்ல, உனக்கு ரோஸ் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, வாங்கி கொடுத்தேன். இருக்கட்டும் சார், இருக்கட்டும். அப்புறம் ஏன்டா தூக்கி பிடிச்சிருக்க? கீழே விடுறா. அதுவா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல, அதான் இப்படியே உனக்கு தூக்கிட்டு போலாம் எங்கேயாவதுன்னு தோணுது. எங்க போறீங்க? எங்கேயாவது போலாம். இப்படியே தூக்கிட்டு போனா எல்லாம் சிரிப்பாங்கடா. கால் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்க போறாங்க. அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. லூசா, இப்படியே பிற வெளியில எல்லாம் தூக்கிட்டு போவ? நீ என்ன லூசாடா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நம்ம எங்க போலாம்? டேய், நீ முதல்ல இறக்கி விடு. என் பொண்டாட்டி அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்க போறேன். நீ பதில சொல்லு. நான் பதில் சொல்றதுல இருக்கட்டும், அந்த பொண்டாட்டியை கட் பண்ணிக்கோ. சொல்லுமா, எங்க போலாம்? இங்கேயும் வேணாம், நீ இறக்கி விடு. முதல்ல இறக்கி விடு, நான் சொல்றேன். இப்படியே தூக்கிட்டு போய் தான் என் பைக்ல உட்கார வைக்க போறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. ருத்ரன், இறக்கி விட்டு ருத்ரன். எங்க போலான்னு சொல்லுமா. பைக்ல ஒரு ரவுண்ட் போலாமா? சரி, பைக்லயே ஒரு ரவுண்ட் போலாம். அதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கே, அதனால பைக்லயே போலாம் சார். ஆனா இறக்கி விடு, நான் நடந்தே வரேன். அதெல்லாம் முடியாது, உன்னை தூக்கிட்டு தான் போறேன். சரிடா, தூக்கிட்டே போ. கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும்,
முத்தத்தின் எண்ணிக்கை முடிவென்று போகட்டும். பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உயிர் ரெண்டும் உடல் ஒன்றில் வாழ்ந்தால் என்ன. தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே.